பருப்படை செய்யலாம். பருப்பு வந்து 4 வகை பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு பச்சரிசி, அதுக்கப்புறம் கொஞ்சம் இட்லி அரிசி எல்லாம் போட்டு நல்லா ஊற வைக்கணும். ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அதில் 2 பூண்டு, 4 காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா ஊற வைக்கணும். ஊறினதே அதில் 1 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் பெருங்காயம். நம்ம இதுக்கு தேவையான அளவு பெருங்காயம். நான் கட்டி பெருங்காயம் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் போட்டேன். கட்டி பெருங்காயம் தூள் பண்ணது அதையும் போட்டு இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் திரியாக அரைச்சா கூட போதும். ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இதுலேயே வந்து உப்பு போட்டுடணும், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா கலக்கி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கலக்கி 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து தோசை ஊற்றணும். ரொம்ப மெலிசாகவும் ஊற்றக்கூடாது, ரொம்ப திக்காகவும் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அடை வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ரொம்ப மெலிசாக வராது. இது நல்லா செவந்து திருப்பி போட்டு எடுக்கணும். எண்ணெய் சுற்றி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சாதான் அந்த பருப்பில் நல்லா வேகும். இது வந்து எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். ஒரு இது போட்டு நல்லா மூடி வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி எடுத்தோம்னா பருப்பு அடை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து அப்படியே சும்மாவும் சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் சட்னி, கார சட்னி அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எதுவுமே சட்னி இல்லைனாலும் சும்மாவும் சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். அதுலேயே காரம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா தான் இருக்கும். செஞ்சு பாருங்கள் பருப்படை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.